Hi viewers, welcome to InfoView channel. நான் உங்க நந்தகுமார். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க. இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூஸ் தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க சிங்கிளா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். Clubhouse இப்போ வந்து சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா Clubhouse. ஏன் இந்த Clubhouse இவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு பொண்ணு கண்ணனு போன்ல ஏதோ கொலகொலன்னு கொலைறாங்க. அத ஒட்டி கேக்க தான் இங்க வந்தேன். ஏதானாலும் நேர்ல பேசுவாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும். Clubhouse அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமே வந்து வாய்ஸை டிபெண்ட் பண்ணியே இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ரூம் ஒன்று கிரியேட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணி நீங்க வந்து ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ ஆர் தேர், கேர்ள்ஸ் வாய்ஸ் பாய்ஸ் இப்படின்னு ஒரு டாப்பிக்கை கிரியேட் பண்ணி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து ஃபுல்லா கான்வர்சேஷன் அதில் ஏற்படலாம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட கமெண்டை நீங்க அதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலையில் 2, 4, 5 மணி வரைக்கும் வேற மாதிரி போயிட்டே இருக்கு. என்னென்னமோ டாபிக் கையில கிடைச்ச டாபிக் எல்லாம் யூஸ் பண்ணி பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற பாகுபாடே இல்லாம செம்ம ரகலையா போயிட்டு இருக்குது. ஏன் இது சிங்கிள் பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா அப்படின்னு இருக்குன்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டிங் அப்ளிகேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பண்ணிட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே அதை அரட்டை அடிக்கிறாங்க. என்னென்னமோ டாப்பிக்கை போட்டு என்னென்னமோ அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் ஒன்று பார்த்தேன் நான். ஸோ அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு Clubhouse ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அதில் டாபிக் இருந்துச்சு. சிங்கிளா வாங்க கமிட் ஆகிப்போம். என்னடா அது இப்படிலாம் பேசிக்கிறேன், சிங்கிளா வாங்க கமிட் ஆகிப்போங்க அப்படின்னு சொல்லி சரி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பார்த்தேன். உள்ள போய் பார்த்ததான் போகும். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் 400 பேர் வேற மாதிரி வச்சு செஞ்சுக்கிறாங்க. என்னென்னமோ போட்டு கலாய்ச்சிக்கிறானுங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடே கிடையாது. வேற லெவல். அதனாலதான் சொல்றேன் சிங்கிளா இருக்கிற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் வந்து செம்மையா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே வாங்க இந்த Clubhouse எப்படி இருக்கு, இதை எப்படி சைன் அப் பண்ணலாம், எப்படி இருக்கும், எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, எப்படி ரூம் கிரியேட் பண்ணலாம், ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சில போய் பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ இந்த Clubhouse எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பார்க்குறோம். உங்களை ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு Clubhouse அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் அதோட ஐக்கான். ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க ஓகேவா. ஸோ இதை வந்து எப்படி சைன்இன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட நீங்கள் இந்த அப்ளிகேஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே கெட் யுவர் யூசர் நேம் அப்படின்னு கேட்கும். இந்த இதில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேஞ்ச் யுவர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ, யூசர் நேம் என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களோட யூசர் நேம் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பயோஸ் இருக்கும். உங்களோட பயோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க பயோங்கிறது. அந்த பயோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கும். நீங்கள் ட்விட்டரையும் அல்லது இன்ஸ்டாகிராமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக் இதில் வந்து அப்டேட் ஆகிடும். யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ். தேர்ட் வந்து ஸ்கெடியூலிங் ரூம். தேர்ட் வந்து ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும். ஃபிஃப்த்து வந்து உங்களோட ப்ரொஃபைல் மெனு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டாட் ரூம் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேட் பாக்ஸ். அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆன்லைனில் இருக்காங்கன்னு பார்க்குறோமா அதுதான் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். இப்போ இந்த சர்ச் பாரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை யாராவது நீங்கள் தேடுறீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறாலோ இந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஸோ யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட பேரை வந்து இந்த சர்ச் பாரில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டு ஃபாலோ அப்படின்னா என்னன்னா இப்போ உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து காண்டாக்ட் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவாகவே இதை ஃபைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபைன் கான்வர்சேஷன் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைன் கான்வர்சேஷன் அபவுட் அப்படின்னு நான் சொன்னால் இந்த டாபிக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அந்த டாபிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடான பர்சன்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு செலிபிரிட்டிஸோ இல்லை வந்து யூடியூப் சேனலில் பிரபலமாக யாரும் இருக்காங்களோ ஸோ அவங்க பர்சன்ஸ் அந்த ரிலேட்டடில் இருக்கிற பர்சன்ஸ் யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்கள போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களோட பேசிக்கிறதோ இல்லை ஃபாலோ பண்ணுறதோ இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தோன்னா ஸோ என்டர்டைன்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்தில் ரூம் கிரியேட் பண்ணியிருக்கிறவங்க ஸோ தட் பர்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம்.
மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கரண்ட்டாக ரூம் கிரியேட் பண்ணி கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச டாபிக், உங்களுக்கு ரிலேட்டடான டாபிக், உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டாபிக் உள்ள போயிட்டு நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் பேசலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நண்பா நண்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா சம் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இந்த பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களால் லிசன் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது அவங்க பேசிட்டு இருக்கிறத உங்களால் கேட்க தான் முடியும். உங்களால் இப்போ இந்த இடத்துல பேச முடியாது. நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த வந்து ஹேண்ட் ரைஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளை கிளிக் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து அதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களை பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட கான்வர்சேஷனோ உங்களோட கருத்துக்களோ நீங்கள் அதை வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்லேருந்து லீவ் ஆகும் அப்படின்னா லீவ் குயிக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ இல்லை நானே ஒரு ரூமை வந்து கிரியேட் பண்ணணும், நான் கிரியேட் பண்ணி நான் அந்த டாப்பிக்கை வச்சு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் யர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆட் a டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் a டாபிக் கொடுக்கணும். நான் இப்போ வந்து ஒரு டாபிக் கொடுக்குறேன், குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டாபிக் நான் சும்மா கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்குன்னு வந்து ஒரு ரூம் ஒன்று ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு யாராவது வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதில் நீங்கள் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அதில் வந்து நீங்கள் அவங்களை இன்வைட் பண்ணி பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த குரூப் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் இதில் லீவ் ஆகி எண்ட் ரூம் கொடுத்து நீங்கள் வெளியில் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு மெசேஜ் பாக்ஸ் போட்டு ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்னென்னா அப்படின்னா உங்களோட கான்டாக்டில் இருக்கிற பர்சனை யாராவது இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வைட் கொடுத்து அவங்களை இன்வைட் பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷனுக்கு. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெடியூல் பார் இருக்கும். இந்த ஸ்கெடியூல் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்கமிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குள்ளே நீங்கள் வந்து ஜென்ரலான ஒரு டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்ஸ் என்ன வேணுமோ என்னைக்கு அந்த டாபிக்ஸை பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேஷன் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அதை வந்து இது பண்ண போகிறாங்க, அந்த காம்படிஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து செட் அலாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி இல்லை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மை ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்களே ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதில் ஆடர் கொடுத்து ஈவெண்ட் நேம் என்ன, யாரை வந்து நீங்கள் கோஹாஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, என்னைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, டுடேவா டுமாரோவா, டைமிங்கு, அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்து இங்கே பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வந்து கிரியேட் ஆகிடும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்டில் வந்து என்னென்னா ஸோ உங்களுக்கு நார்மலாக நோட்டிஃபிகேஷன் உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, யாராவது உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட நோட்டிஃபிகேஷன், ஸோ அந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷன் இதில் வரும். ஸோ ப்ரொஃபைலை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கரண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி உங்கள் ரூமோட ஆட் பண்ணி நீங்கள் வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா மெம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெம்பர் ஆஃபை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூ கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இந்த நியூ கிளப் ஆப்ஷன் அப்படின்னு என்னன்னா நீங்கள் வந்து ரெகுலராக இந்த அப்ளிகேஷன் வந்து கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுவாங்க, கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட டெய்லியும் கான்வர்சேஷன் பண்ணுறீங்க, டெய்லியும் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நியூ கிளப் ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப் கிரியேட் பண்ணுறீங்க இல்லைங்களா, எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான ஒரு நியூ கிளப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். என்ன நேம் வேணுமோ அந்த நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃப்ரெண்ட்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துட்டு கீழே வந்து அலோ ஃபாலோவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அலோ ஃபாலோவர்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும். உங்களுக்கு வந்து சர்ச் பாரில் வந்து எனேபிள் ஆகும். அதில் வந்து நீங்கள் அந்த ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு டாப்பிக்கை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க உங்கள் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஆர்டர் டாப்பிக்கில் போய்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் தான் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக் வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து ஃபுட் அண்ட் டான்ஸ் அப்படின்னு டார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா
ஸ்கெடியூல் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு உங்களுக்கு ஈவெண்ட் ஏதாவது இந்த ஈவெண்ட்டை வந்து என்னைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெம்பர் ஹோமில் பார்த்து நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணீங்களோ அந்த க்ளப் ஹவுஸ் இருக்கும். அந்த க்ளப் ஹவுஸ்க்குள்ளே போய்ட்டு ஸ்கெடியூல் ஈவோட ஆட் அண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ப்ரொஃபைல் பிக் வேணால் நீங்கள் ப்ரொஃபைல் பிக் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆடட் ரூம் ஸ்கெடியூல்டு ரூம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க இந்த க்ளப் ஹவுஸ் ஆப்ங்கிறது. ஓகே வேஸ், க்ளப் ஹவுஸ் அப்படின்னா என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கப்பே நிறைய பேர் மினிமஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை போய் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணும்னா அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து iOS டிவைஸுக்கு தனியாக ஆண்ட்ராய்டுக்கு தனியாக நான் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக், ஏதாவது அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன டாப்பிக்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி A to Z உங்களுக்கு அது எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸை நான் மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். டாடா, பை பாய்.